அகக்கண்களால் பார்ப்பதை மட்டும் நிறுத்திவிட்டு அதோடு சேர்த்து புறக்கண்ணோடும் உலகத்தை பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அழகாக தெளிவாக நற்செய்தி வாசகமானது படிக்கப்பட்டது. பார்வை பெற்ற மனிதன் தொடக்கத்திலே என்னை ஒரு மனிதர் சுகமாக்கினார் என்று கூறுகிறான். இரண்டாவது அவன் கூறுகின்ற வாக்கியம் அவர் ஒரு இறைவாக்கினர். மூன்றாவது அங்க வருகின்ற ஒரு ஆர்கியூமெண்ட், எப்படி பாவியான ஒரு மனிதனால் இது போன்ற புதுமைகளை செய்ய முடியும். நான்காவது பார்வை பெற்றவன் கூறுவது அவர் ஆண்டவர். இதுதான் அகக்கண்ணிலிருந்து புறக்கண் திறப்பது என்பது. முதல்ல அவன் பார்த்தது ஒரு மனிதன், சாதாரண மனிதன். இறுதியிலே அவன் முடிக்கின்றது நீரே ஆண்டவர். முதல் வாசகத்தில் சாமுவேல் வருகின்றார் அரசரை தேர்ந்தெடுக்க. 6 பேர் போகிறாங்க. 6 பேரில் ஒருவரை சாமுவேல் முதல்ல சூஸ் பண்ணுறாரு. கடவுள் இல்லை. சாமுவேல் பார்த்தது அகக்கண், வெளியில் மட்டும்தான் பார்க்குறாரு. புறக்கண் கடவுள் பார்ப்பது. லாஸ்டாக வருகின்ற தாவீதை தேர்வு செய். சமீப காலத்தில் ஒரு அம்மா ஒரு பையனை கவுன்சிலிங்க்கு கூட்டின்னு வந்தாங்க. அந்த அம்மாவோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இவன் போல்டாக இருக்க மாட்டான், ஷையாக இருக்கிறான், காலேஜ் படிக்கிற பையன் மாதிரிக்கான நடவடிக்கை இவங்ககிட்ட இல்லை. சரி, பையனை அனுப்பி விட்டுட்டு அம்மா கிட்ட பேசணும். நிறைய சொன்னாங்க, இப்படிலாம் அதை ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. திரும்பவும் பையனை கூட்டேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஃபாதர், நான் இப்போ ஷையாக இருக்கிறது உண்மை, அதை மறுக்கலை. ஆனால் எனக்கு ஏன் அந்த ஷைனஸ் வருதுன்னு சொல்ல ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் போய் நான் பார்த்தேன். அவன் அதை டிஸ்கிரைப் பண்ணான். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சின்ன வயசில் அவன் குட்டி பையனாக இருக்கிறப்பயே அவங்க அம்மா, பொண்ணு எப்படி நல்லா படிக்குது, நீ தான் இருக்கிறிய. சொந்தக்காரங்க வந்தால், பொண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பையன் தான் வேஸ்ட்டு. எங்கன்னா கடைக்கு அனுப்பணும்னா பொண்ணு கரெக்டாக முடிப்போம், அவனை அனுப்புங்க, இவன் வேஸ்ட்டு. ஏதாச்சும் வேலை வருதுன்னா இவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான், வீட்டில் உட்கார வைங்க. விருந்தாளிங்க வந்தானா எதனா வேலை இருந்தால் பொண்ணு, பையன் இவனுக்கு உதவ மாட்டான், உட்காருங்க. வாசகம் படிக்க அன்பயத்துலேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா பொண்ணு, பையனுக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் அகக்கண் புறக்கண். குடும்பத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் அகக்கண்ணோடு பார்க்கின்றோமோ குறைகள் மட்டும்தான் தெரியும். அகக்கண்ணோடு பார்க்கின்ற பொழுது இவள் என் மனைவி, இவள் பெண்களுக்குரிய குண அதிசயத்தை கொண்டிருக்கின்றாள். அப்படி என்ன கணவன் தன்னோடு இருக்க வேண்டும். பெண்களுக்கு அன்புல டைப்ஸ் ஆஃப் லவ்னு ஒரு புக்கு இருக்குது. நம்ம டைம் எடுக்க அதை பற்றி பேசினா, பெண்களுக்கு கணவன்கிட்ட இருந்து எப்படி அன்பை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான பெண்கள் கணவன் கூட இருக்கணும், பேசணும், அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் பொருள் வாங்கி கொடுக்குறது, அதை பண்ணுற, அதெல்லாம் செகண்டரி. நம்ம பெரும்பான்மையான நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த புடவையா, இந்த வச்சுக்கோ, நகையா, இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் வச்சுக்கோ, முடிஞ்சு வச்சு. இந்த பக்கம் இப்போ டிஃபர்ஸ். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பெண் எவ்வாறு அன்பை உணர்கின்றாள் என்பதை கணவனுக்கு தெரியவில்லை என்றால் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் நான் ஃபாதர் ஆகி ஒரு 7 மாதம் 8 மாதம் கூட ஆகலை. சைக்காலஜி இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் 400 கிட்ட டிவோர்ஸ் கேஸ் பார்த்துட்டேன். புரிந்து கொள்ளாத ஒரு ரீசெண்டாக கேஸுக்கு மேலே கேஸ் ஞாபகம் வந்துக்கினே இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்குது அப்படின்னா, பெற்றோர்கள் சின்ன வயசுலேயே அவனை மட்டம் தட்டி வச்சுட்டாங்க. இயற்கையிலேயே அப்படி அவன் கிடையாது. கேர்ளோட கம்பேர் பண்ணி 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 அவன் சுத்தமாக மட்டம் தட்டிட்டாங்க. அகக்கண். புறக்கண்ணால் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய பையனும் திறமையானவன் வேறு ஒரு விதத்தில். அவன் எதை நல்லா பண்ணுவானோ அதை நல்லா பண்ண வச்சு அவனை பெரிய ஆளாக்கியிருப்பாங்க. ரீசண்டாக ஒரு இளைஞன், அவருடைய ஊர் ஆக்ரா. ஆக்ராவிலேருந்து இங்கே லோக்கோ
ரயில்வே இதில் வேலை செய்கிறாரு. மாதத்துக்கு 1.25 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. 31 வயசு ஆகுது. அவங்க வீட்டில் அவருக்கு பொண்ணே பார்க்கல. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு அதிகமாக சம்பாதிக்கிற ஒரே ஆள் இவன் தான். இவங்கிட்ட இருந்து காசு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ பெற்றோர்கள் எந்த வித்தியாசமான பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க. சேரு பட்டு யோசிப்பாங்களோ அப்படின்லாம் தோணும் கவுன்சிலிங் வரப்போ. நாளைக்கு பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது பெற்றோர் கையில் இருக்கு. நீ பாசத்தை ஊட்டி வளர்க்குறது நல்லது. பாசத்தோடு ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்க்குறீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கூட பக்தியும் ஊட்டி வளர்க்கணும். அதை தவறுறீங்க அப்படின்னா அது பெரிய தப்பு. இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணுல லவ்வில் இருக்கான். அந்த வீட்டில் அதுக்கும் அலோவ் பண்ணல. 4 முறை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். குடிக்காத பையன். காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சி குடிச்சிருக்கிறான். ஒரு கேத்தலிக் பையன். அவனுக்கு சர்ச்செல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறமா கூட வேலை செய்கிற ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் ஆளுக்கும் சர்ச்சில் வந்து விட்டு போனார். நான் பாவ சங்கத்தில் போய் உட்காரேன். அப்போ என்கிட்ட வந்தான். இதெல்லாம் சொல்லி அழுது அங்கே பேசி இங்கே பேசி நவ் இஸ் ஆல் ரைட். குடும்பம் பிள்ளைகளை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையிலே கை தேர்ந்த தொழிலாளியாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அகக்கண் புறக்கண் இதை ரெண்டையும் திறந்து பார்க்கணும். பல நேரங்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையன் அந்த ஸ்கூல் போகணும், அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், இதை பண்ணணும், அவங்கள போல இருக்கணும். ஒரு சில நேரத்தில் பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது அவங்க தான் கடவுள். கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பெற்றோர் தான் கடவுள். இதை பண்ணு அதை பண்ணு. அவங்க படிக்கிறான், நீ என்ன பண்ண, உட்கார அங்கே போ, இங்கே டியூஷன் போ. எரேமியா புத்தகம் 29:11. உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவுக்கான திட்டங்கள் அல்ல. கடவுள் சொல்லிட்டார், பையன் எப்படி இருக்கணும் அவ்வளோதான். அவன் அந்த வழியில் அவன் வளரட்டும், நீங்கள் இப்படி அந்த வழியில் வளருங்க. திருப்பாடல் 118:8. மனிதனை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது எவ்வளோ நலம். பிள்ளைகளை நம்ம எதை நோக்கி நடக்கிறோம்? ஒரு சில விஷயத்தில் கேட்குறப்ப இட் இஸ் ஸோ அலார்மிங். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டிலேருந்து பெற்றோர்கள் குழந்தைகளை கொண்டு வரப்பெல்லாம் ஒரு 8வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பெண் பிள்ளை டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் 4 பேராசிட்டமல் போடுது. ஏன் பாப்பா போடுற? எனக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கல, சாவணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் சாவணும்னு ஆசையாக இருக்குது? நான் சும்மா இருந்தேன், எங்கள் அம்மா டான்ஸு கிளாஸ் போக சொன்னாங்க, போனேன். நான் பெரிய பொண்ணு ஆவனா போவானான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலாம் செய்யறதுக்காக நான் இருக்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஆல்ட்ரஸாவுக்கு போன்னு சொன்னாங்க. ஆல்ட்ரஸாவுக்கு போனேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அங்கேயே இருந்தேன். பெரிய பொண்ணு ஆனவொடனே வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்கிற செய்யறதுக்காக நான் இருக்கிறேன். எனக்கு இந்த உலகம் பிடிக்கல. சரி, எதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் 4 மாத்திரை போடுற? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெறும் வயிற்றில் மாத்திரை போட்டால் எதனா ஆகிடுமா, அதான் சீக்கிரம் செத்துடுவான்ல. நான் 8வது படிக்கிற பாப்பா. எத்தனை நாளாக மாத்திரை போடுறேம்மா? 3 நாளாக போடுறேன் ஃபாதர். நைட்டு மாத்திரை போடுறப்ப காலையில் ஏஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏஞ்சி உக்காந்த உடனே ஏன்டா கண்ணு முடிச்சேன்னு இருப்போம். என்னமோ இந்த அம்மா ஒரு 80 வயசு வாழ்ந்தா மாதிரியும், பொண்டாட்டி அப்படியே ப்ரெஷர் பண்ண மாதிரியும், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாத மாதிரியும் அந்த பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்படி இருந்துச்சு. அழகான பாப்பா, வெரி சார்மிங் கேர்ள். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை எந்த நிலையில் வளர்த்துருந்தா இப்படி வந்து நின்று இருக்கும்? இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறான், நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அந்த வீட்டில் பாரு என்னென்னவோ வாங்கி தராங்க, நீ ஒன்றும் வாங்கி தர மாட்டேற. அம்மா இருக்கட்டெலாம் எட்டு பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு, நீ இல்லடா கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய உடல் பொருள் ஆவி சேர்க்கறது, வேலை, பணம், ட்ரெஸ்ஸு, வீடு எல்லாமே
எல்லாமே உனக்கு தான்டா, எல்லாமே உனக்கு தான் பாப்பா. என்ன புரிஞ்சுக்கணும் பெற்றோர்கிட்ட இருந்து? நம்ம கேட்டவனே வாங்கி தந்துடணும், அங்கே போகணும் இங்கே போகணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும். முடியலன்றப்பா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா இருந்துச்சுன்னா கொடுத்துடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களை தவிர ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த பொருளுமே கிடையாது. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை தவிர சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் வேற எந்த பொருளுமே கிடையாது. நம்ம சின்ன வயசுல குழந்தைங்க 1 வயசு பொட்டுன்னு போட்டோம்னா போதும், அழுதுன்னு போவோம், திரும்பவும் ஓடிடும் அம்மா. இதுவே ஒரு 15 வயசுக்கு மேலே அடிங்கலாம், போய் கதவு டப்புன்னு அடிப்பான். சாப்பாடு வேணா ஒன்று வேணா ஆளை விட கிளம்பி முதல்ல சாப்பிடாம பயத்துக்குன்னு ஸ்கூல் போவார். வருவார் என்னம்மா வாக்கிய சண்டை மாதிரி. வாட் இஸ் ஹேப்பனிங்? இதை நான் சீரியஸாக இன்னும் சொன்னேன் அப்படின்னா உங்களுடைய மனதுக்குள்ளே போகாது. நான் எதுக்கு நகைச்சுவை சேர்த்து சொல்லறேன் அப்படின்னா இது நம்முடைய ஆழ் மனதில் பதிய வேண்டிய காரியம். 24 வருஷமா ஒரு மெக்கானிக் அப்பா, ஒரு மெக்கானிக், சாதாரண மெக்கானிக், பொண்ணை பொத்தி 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 சம்பாதிச்சது எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காக தான் செலவு பண்ணார். 3rd இயர் காலேஜ் முடித்த உடனே எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் போகிறேன். அந்த அப்பா என் முன்னாடி அழுதுன்னு கவுன்சிலர் சொல்கிறாரு, ஃபாதர் 24 வருஷமாக வெயிலில் மழையில் உடம்பு டயர்டாக இருக்கிறப்ப எல்லா நேரத்துலையும் சம்பாரித்து 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 இவளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சேன் ஃபாதர். 24 வருஷம் நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியல, அவளுக்கு தெரியல. 8 மாதத்துக்கு முன்னாடி வந்த பையன் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறான் ஃபாதர். இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என் சம்பாத்தியத்துக்கு இந்த ஒரு பொண்ணு தான் படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு மறு குழந்தைக்கு கூட நான் போகல ஃபாதர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 2:48. மரி அன்னைக்கு நல்லா தெரியும் இயேசு யாருன்னு சொல்லிட்டு, இயேசு இறைமகன்னு தெரியும், எப்படி இயேசு தன்னுடைய வயிற்றுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியும், எப்படி அவரை பெற்றெடுத்தாருன்னு தெரியும், எப்படி அவர் பாதுகாக்கப்பட்டாருன்னு தெரியும். ஆனா எருசலேம் ஆலயத்தில் இயேசு பெற்றோர்களுக்கு சொல்லாம ஞானிகளோடு கோயிலில் இருக்கின்ற பொழுது மரி அன்னை கேள்வி கேட்குறாங்க. லூக்கா நற்செய்தி 2:48. மகனே, நானும் தந்தையும் உனக்காக தேடிக்கின்னு இருக்கிறோம், சொல்லாமையா இங்கே இருக்கிற? பெற்றோர்களுக்கு குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது கேள்வி கேட்கின்ற உரிமை உண்டு. அடியாத மாடு படியாது. நாங்கெல்லாம் நிறைய அடி வாங்கிக்கிறோம், பணிஞ்சு நிற்கிறோம் பாருங்க. எங்க ஊர்லயே அதிக அடி வாங்கின ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன். 3 அண்ணன் சும்மா விடுவாங்களா, பொழந்து கட்டுவாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க நிற்கிறேன். என் கூட படித்த எந்த ஃப்ரெண்ட்ஸுமே என் அளவுக்கு கிடையாது. எல்லாம் பாட்டில் கையை ஜாலியாகிறாங்க, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை. பெற்றோர்கள் உங்களுக்காக தான் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் உங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, தொடக்கத்துலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கே நிறைய குழந்தைங்க நிறையா சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. நான் தொடக்கத்தில் நான் ஒரு 7:45 போல் இங்கே வந்தேன். அப்பத்துலேருந்து சுற்றி சுற்றி நிறைய குழந்தைங்க இருந்துக்குன்னே இருக்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். பெற்றோர்கள் வாழும் தெய்வம். தெய்வமா ஃபாதர்? தெய்வம் என்னை அடிக்குது ஃபாதர், தெய்வம் கேட்கறத கொடுக்க மாட்டேன் ஃபாதர். தெய்வம் இருக்கிறத எல்லாத்தையுமே கொடுக்கும் உனக்கு. பெற்றோர்களும் மறுமுனையில் அகக்கண் புறக்கண், 2 கண்களையும் திறந்து பிள்ளைகளை பக்தியிலே வளர்த்தெடுக்க வேண்டும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க, பக்தி இல்லாத பிள்ளை குப்பையிலே. குழந்தைகள் நீங்களாம் பக்தியாக சண்டே கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதாது. 18 வயசுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களும் பக்தியாக கோயிலுக்கு வரணும். அது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் கையில் இருக்கு. இறைவனிடம் தொடர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய அகக்கண்ணையும்
புறக்கண்ணையும் திறந்து உங்களை வழிநடத்தி குடும்பத்திலே அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் செல்வ பலமும் தெய்வ பக்தியும் பெருகி நீங்கள் என்றும் இறைவனுக்கு சாட்சியாக விளங்கும் குடும்பமாக இருக்க இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நம்முடைய மரியன்னை முடிச்சு வைக்குமாதா உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்த நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கும் பக்தியும் அன்பும் உங்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.